உலகத்தில் வாழும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இந்நேர வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களும் எல்லா வளமும் நலமும் மகிழ்வும் ஆரோக்கியமும் நிலைக்க இனிதே வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருப்பொருள் பொழிய வேண்டுமென்று இறைவனை மனதார பிரார்த்தித்து கொண்டு எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் பங்குனி மாதத்திற்குரிய முல்லைத்தீவு மாவட்டத்திற்குரிய கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் செயற்திட்டம் இனிதே நிறைவேறியுள்ள நிலையில் அச்செயற்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை உங்கள் முன் பிரசன்னமாகி பகிர்ந்து கொள்வதில் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் சிறியேன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பங்குனி மாதத்துக்குரிய கல்வி செயற்பாட்டிற்காக முல்லைத்தீவு தண்டுவான் மகாவித்தியாலயம் தெரிவு செய்யப்பட்டு அப்பாடசாலை அதிபரின் அன்பான வேண்டுகோளுக்கு அமைய அப்பாடசாலை மாணவர்களின் தேவைப்பாடு கருதி 45 மாணவர்களுக்கு 2000 ரூபாய் பெறுமதியான போசாக்கு உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டது. பங்குனி மாதத்துக்குரிய வாழ்வாதார செயற்பாடாக கரடிப்பிளவு 17ஆம் கட்டை பழம்பாசி ஒட்டுசுட்டான் முல்லைத்தீவைச் சேர்ந்த பெண் தலைமைத்துவத்தை தாங்கி நிற்கின்ற கனகேஸ்வரன் யோகேஸ்வரி என்பவர் எமது அமைப்பினரிடம் அன்பாக கேட்டுக்கொண்டதுக்கிணங்க அவருக்கு பெறுமதியான 1,03,000 ரூபாய் தையல் இயந்திரமும் அந்த தையல் தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய 4,000 ரூபாய் கத்தரிக்கோளும் சேர்த்து மொத்தம் 1,07,000 ரூபாய் பெறுமதியான தையல் இயந்திரம் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்பாடாக கரடிப்பிளவு 17ஆம் கட்டை பழம்பாசி ஒட்டுசுட்டான் முல்லைத்தீவைச் சேர்ந்த ரவீந்திரன் வினோஜன் என்பவருக்கு அவரது அன்பான கோரிக்கைக்கு அமைய 22,910 ரூபாய் பெறுமதியால உலர் உணவுப் பொருட்கள் எமது அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டது. எமது அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 1.5 வருடங்களை நாங்கள் கடந்து வந்த இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு நாங்கள் முதல் எமது கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் செயற்திட்டத்தை நிறைவேற்றியமை எமக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த வகையிலே இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் செயற்திட்டம் தொடர்ந்து இனிதே நடைபெற இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருந்தும் மற்றும் தாயகத்தில் இருந்தும் எமது அமைப்புக்கு எந்தவித தடையுமின்றி நிதி பங்களிப்பு செய்து வருகின்ற அன்பு உள்ளங்களுக்கு இந்த தருணத்திலே நான் சிரம் தாழ்த்தி எமது பணிவான நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த செயற்திட்டங்கள் இனிதே நிறைவேற தமது பணிச்சுமை குடும்ப சுமை இதர சுமைகளுக்கு மத்தியிலும் இந்த பணியை செவ்வனே நிறைவேற்றிய எமது தாயக நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் உறுப்பினர்களுக்கும் சிறந்தாழ்த்தி எமது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக விசேடமாக எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஆலோசகராக செயற்பட்டு வருகின்ற ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலை வைத்திய அதிகாரி மதிப்பிற்குரிய சுந்தரேஸ்வரன் நிசாந்தன் அவர்கள் இம்முறை முல்லைத்தீவு மாவட்ட செயற்திட்டத்திற்கு தானே தனது வாகனத்தில் அழைத்து சென்று தானும் அதிலே பங்கு கொண்டு இந்த வேலை திட்டத்தை இனிதே நிறைவேற்றியது நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. அவருக்கும் விசேடமாக எமது சிரம் தாழ்த்திய நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். அவர் மேலும் என்னுடன் உரையாடும் பொழுது ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். இந்த முல்லைத்தீவு மாவட்டம் கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களிலே வேலை திட்டம் செய்யும் பொழுது தனக்கும் அறிவுறுத்தும்படி தானும் அதிலே பங்கு கொண்டு தனது பங்களிப்பை செய்கின்றேன் என்று எமக்கு உறுதியளித்திருந்தார். அந்த வகையிலே அவருக்கும் நாங்கள் மீண்டும் சிரம் தாழ்த்தி எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் செயற்திட்டங்கள் கருத்துகள் உங்களது ஆலோசனைகளை வழங்க விரும்பும் அன்பு உள்ளங்கள் எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் மின்னஞ்சல் முகவரியை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். NNK
10/2024 என்ற முகவரிக்கு தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்கள் ஆலோசனைகளை நமக்கு தாராளமாக வழங்கலாம் என்பதை நாங்கள் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்புடன் இணைந்து நீங்களும் ஒரு நிதி பங்காளராக எம்முடன் இணைந்து செயற்பட விரும்பும் அன்பு உள்ளங்களுக்கு எனது தொலைபேசி புலனம் இலக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். 0033 651 14 62 64. இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் தேவைப்பாடு, அதாவது வடமாகாணத்திலே இருக்கிற நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் என்ற உயரிய நோக்கத்துடன் எமது அமைப்பு செவ்வனே செயற்பட்டு வருகின்றது. எமக்கு நிதி பங்களிப்பு, நிதி தேவைப்பாடு பெரும் சவாலாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் ஒரு மாதத்திலே ஒரு கல்வி வாழ்வாதார மாற்றுத்திறனாளிகள் செயற்திட்டத்தையே செயற்படுத்தி வருகின்றோம். அந்த வகையிலே நிறைய மாவட்டங்கள், நிறைய இடங்களிலே இருந்து நமக்கு விண்ணப்பங்கள், கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த காணொலியை பார்க்கிற அன்பு உள்ளங்களுக்கு பல வலையொலி காணொலிகளிலே நான் அன்பான ஒரு விண்ணப்பத்தை விண்ணப்பித்திருந்தேன். அந்த வகையிலே இந்த காணொலியை மற்ற புரித காணொலிகள் மாதிரி நீங்கள் தட்டி செல்லாம, கடந்து செல்லாம, சிறுதுளி பெருவெள்ளம் என்ற வகையில உங்களால உதவி செய்ய முடியாத பட்சத்திலும், அது புலம்பெயர் தேச உறவுகளா இருக்கலாம் அல்லது தாயக தேச உறவுகளா இருக்கலாம், எமது தொப்புள் கொடி உறவுகளுக்கு நாங்கள் எங்களால இயன்ற, இந்த பெறுதற்கரிய மானிட பிறவி பெற்ற நாம் எம்மால் இயன்ற உதவியை அடுத்தவருக்கு செய்ய வேண்டும் என்பது எமது உயரிய நோக்கம் இந்த அமைப்பினுடைய. அந்த வகையிலே உங்களால இந்த நிதி பங்களிப்பு செய்ய முடியாத பட்சத்தில் உள்ள பொருளாதார நிலைமையில இருக்கிற நீங்கள், பொருளாதார வளமுள்ள புரிதொரு நபருக்கு இந்த வலையொலி காணொலியை பகிர்ந்து அனுப்பி அவர்களையும் எங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்வதற்கு ஒரு இணைப்பாளராக இணைத்து உதவி செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து சித்திரை மாதத்துக்குரிய வேலை திட்டமாக எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சித்திரை மாதத்துக்குரிய கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் செயற்திட்டமாக இம்முறை கிளிநொச்சி மாவட்டம், அதாவது சித்திரை மாதம் கிளிநொச்சி மாவட்டத்திலே இடம்பெற உள்ளதால் அந்த செயற்திட்டங்கள் யாவும் இனிதே நிறைவேறும் பட்சத்தில் அந்த செயற்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை உங்கள் முன் பிரசன்னமாகி பகிர்ந்து கொள்வேன் என உறுதியளித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெறும் உங்கள் அன்பின் ராசலிங்கம் சசிகரன். நன்றி, வணக்கம். நாங்கள் இன்று வருகை தந்திருக்கின்றோம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு என்னிடத்தில் தட்டுவன் மகாவித்தியாலயம் என்னும் பாடசாலைக்கு சமூகமளித்து அங்குள்ள மாணவர்களுக்கான உதவி திட்டத்தை செயற்படுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். இதுதான் அந்த பாடசாலையின் முகப்பு. உள்ளுக்கு போவோம். இது பாடசாலையின் கட்டிட அமைப்புகள். இப்பாடசாலை வசதியான பாடசாலை அல்லாத பட்சத்திலும் பாடசாலையை இங்குள்ள அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் சேர்ந்து திறமையாக வைத்துள்ளார்கள். அழகாக காட்சியளிக்கின்றது. உண்மையில் சொல்ல போனால் உண்மையிலே அழகாக வைத்துள்ளார்கள். கிராமப்புற பள்ளிகமாக இருந்தாலும் இங்கு இருக்கின்ற ஆசிரியர், அதிபர்கள், மாணவர்கள் சேர்ந்து திறமையாக பராமரித்து அழகாக வைத்துள்ளார்கள். நேசக்கரங்கள் அமைப்பின் ஊடாக ஒரு பாடசாலைக்கு வருகை தந்து இந்த உதவி திட்டத்தை வழங்குவதற்காக வருகை தந்து இது கலந்து கொண்டிருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும்
வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற பாடசாலை மாணவர்களையும் பெற்றோர்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வுதவியானது எமது பாடசாலைக்கு தெரிவு செய்யப்பட்டதை மிக மகிழ்ச்சியோடு பாடசாலை சமூகம் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நான் வரவேற்றுக் கொள்வதோடு இவ்வுதவியை மென்மேலும் எமது பாடசாலைக்கு வழங்குவதற்கு எதிர்பார்க்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராம அபிவிருத்தி மாணவர்கள் இந்த வணக்கங்களை தெரிவித்துள்ளது. நாங்கள் நெல்லிமுற்றத்திற்கான இந்த நேசக்கரங்கள் அமைத்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக நெல்லிமுற்ற மக்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில முல்லைத்தீவு பகுதியில முதலாவதாக இந்த பாடசாலையில் எங்களுடைய அமைப்பானது நமது பிரதேசத்தில் இருக்கிற நெல்லிமுற்ற மக்களை நெல்லிமுற்ற நிலையிலிருந்து புலம்பெயர் மற்றும் தாயகத்தில் இருக்கிற நெல்லுள்ளங்கள் நிதி உதவியோட நாங்கள் செயல்படுவாராம். முக்கியமாக 3 திட்டங்களை நாங்கள் செய்கிறோம். மாணவர்களுக்கான கல்விக்கான உதவி, மற்றது வாழ்வாதார உதவி, மற்றது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி. இந்த இதில் மாணவர்களுக்கான உதவியை நாங்கள் கூட முக்கியத்துவம். ஏன்னா மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் இந்த பிரதேசத்தை வளப்படுத்தப்படக்கூடியவர்கள். அவருடைய கல்வியில இந்த தடையும் பெறக்கூடாததற்காக ஒவ்வொரு காலப்பகுதியிலே ஒவ்வொரு பிரதேசத்தை தெரிவு செய்து நாங்கள் மாணவர்களுக்கு உதவிகளை வழங்குகிறோம். இப்போதைய காலத்தை பொறுத்தவரையில சிறுவர்கள் போசாக்கு இல்லாத ஒரு தன்மையில் இருக்கும். அவர்களுடைய இந்த சிறுதானியங்கள் எல்லாம் மிக அதிகமாக இருக்கிறதால பயன்படுத்தி அந்த வகையில் அவர்களுக்கு அந்த சத்து எல்லாம் கிடைத்து போசாக்கு இல்லாத காலங்களில் கல்வி தொடரப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த போசாக்கு வகையை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அப்போ இந்த உதவியை உங்களுக்கு வழங்குறதுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மற்றும் தாயகத்தில் இருக்கிற நெல்லுள்ளங்கள் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். வேலூர் பெரிய வசதியான நாட்கள் இல்லை. தங்களுடைய உழைப்பில கஷ்டத்தில உழைச்சாலும் அதில் ஒரு பகுதியை பிரதேசத்தில் கொடுக்கணும். இந்த அடிப்படையில் குறிப்பிட்டால் அவர்களுக்கு இடத்துல நம்பிக்கை தெரிவிக்கிறது. இந்த உதவியை பெற்றுக்கொள்கிற நீங்கள் மாணவர்கள் இந்த கல்வியில எந்த தடையும் இல்லாமல் தொடர்ச்சியாக பாடசாலைகள் அந்த கல்வியை பெற்றுக்கொள்ளும். அதுதான் எங்களுக்கு எதிர்பார்ப்பு. நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து வரோம். இந்த நாங்கள் எல்லாரும் மிக பொறுப்பான பதவியில இருக்கிறதோட மிக நெருக்கடியான சூழ்நிலை வைக்கிறாங்க. இதுகளை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் செய்யணும். நீங்கள் தொடர்ந்து கல்வியில எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறந்த மாணவர்களாக வந்து எதிர்காலத்தில் நீங்கள் உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும் எதிர்பார்ப்பு. அது ஒன்றுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. மற்றும் இந்த உதவிகளை வழங்கி கொண்டு அவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த இடத்துல தெரிவித்து இந்த புதிய உதவி நிறைவு செய்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த பாடசாலை அதிபருக்கும் மற்றும் தலைமையாளர் ஆசிரியருக்கும் உங்களுடைய இந்த உதவி திட்ட செயற்பாட்டுக்கு தெரிவு செய்து எடுக்கிறதுக்கு உதவி செய்த கிராம அபிவிருத்தி உத்தியோகர் நந்தவன் அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை கூறி அமைப்பினூடாக வருகை தந்திருக்கின்ற நமது உறுப்பினர்கள் சார்பில் வைத்திய அதிகாரியாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நிசாந்தன் சார் அவர்கள் சிறு உரையாற்றுவார். வைத்தியர் ஒரு மாஞ்சல் ஹாஸ்பிட்டல் மாதிரி உருவாக்குறதுல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் டைரக்டர். அந்த ஹாஸ்பிட்டலை நடத்தி கொண்டிருக்கிறவர்.
எங்களோட வாழ்வில் இந்த திட்டம் வந்து 3 இது சொன்ன மாதிரி அதில் நாங்கள் முக்கியம் நடுவும் கொடுத்து கொண்டிருக்கிறது வந்து கல்வி. அதாவது கல்வியால் தான் ஒரு சமூகத்தையோ ஒரு குடும்பத்தையோ எந்ததுக்கு வெளியில கொண்டு வரலாம், எந்ததுக்கு முன்னேற்றலாம் என்றது கல்வி. இலங்கையில முக்கியமாக பார்த்தோம்னா 2 விஷயம் தான் எங்களுக்கு இலவசமாக இருக்குது. ஒன்று கல்வி, அடுத்தது மருத்துவம். அது கல்வி வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீயா இருக்கு. நீங்கள் யூனிவர்சிட்டி முடிக்கும் யூனிவர்சிட்டி எல்லாம் வந்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில போய் அங்க இருந்தீங்க உங்களுக்கு காசு தருவாங்க. அது மட்டும் அதாவது ஒரு நீங்கள் யூனிவர்சிட்டி இலங்கையில் ஒரு எந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதே நேரம் உங்களுக்குரிய உதவி தேவையும் இது வந்து நீங்க வெளியில அதே செய்ய போற ஒரு படிக்கிற ஒரு கல்வியை வந்து வெளியில படிக்க போனீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ஆளுக்கு ஒரு பல்கலைக்கழகம் சாதாரணமான ஒரு பிஏ பிஎஸ்சி இறந்ததுக்கு மில்லியன் கணக்கில் தேவை. அதை கல்வி எங்களா படிக்கணும். எங்களா போல சாதாரண நிலைமையில இருந்து படிச்சு வர்றதுக்கு எவ்வாறு கல்வி இருக்கோ அந்த கல்வியை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தோம். அதே தான் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தினூடாக செய்து கொண்டிருக்கிறது வந்து கல்விக்கு இந்தியாவது எங்களால் செய்யக்கூடிய ஒரு சின்ன கல்வி. ஏன்னால் அதுக்கு உதவி செய்ய எனவே வெளிநாட்டில் இருந்தாலும் ஏன்னா உங்களோட கதையை பார்த்தா அங்கே வேற ஒரு வேலை செய்தோம்னா இங்கே இருக்கலாம். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ இங்கே ஒரு பாத்திர சட்டங்கள்லாம் இங்கே அப்படி வேலை செய்யறது தவிர காசுனால இங்கே வேலை திட்டங்கள் நடந்துருக்கு. இதில் கல்விக்கு முக்கியமாக வந்து போஷண குறைபாடு வந்து சரியான பாதிப்பை ஏற்படும். உங்களுக்கு குருதிச்சோகை இருந்தாலோ உங்கள் அயன் குறைபாடு இருந்தாலோ சாப்பாடுகள் குறைவாக இருந்தாலோ நீங்கள் சாப்பாடுகள் கவனிக்காமல் இருந்தாலும் அது வந்து உங்களால் படிக்க எல்லாமே இருக்கு. சின்ன பிள்ளை படிக்கிறதுலேருந்து பிள்ளைக்கு அதுக்குரிய சரியான சத்தான சாப்பாடு சரியான ஒரு இது வந்து கிடைக்காது. பிள்ளை எவ்வளோ இதாக இருந்தாலும் படிக்க எல்லாமே ஒரு சோர்வு ஒன்று இருக்கு. பெற்றோருக்கு நான் கேட்டுக்கொள்வது இது ஒரு சின்ன இதாக தான் இருக்கும். இதே மாதிரியான உணவுகள் பானையும் மனிதையும் வாங்கி கொடுக்குறதால பெரிய வேற போகிறது பெரிய வந்து மனிதர் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் அது இடிஞ்சு முடிஞ்சு பெற்றோரோடு தெரிய முடியறாங்க. 2 மணி நேரம் முடிஞ்சு அதால பிள்ளைக்கோ அந்த கல்விக்கோ பெரிய உதவியா இருக்கா. உணவு வந்து அடிப்படையாக முக்கியமான தேவையா இருக்கு. படிக்கிறது ஞாபகத்துக்கு வச்சுக்கிறது. படிக்கிறது ஞாபகத்துக்கு வருது இல்லையா போன்ல இருக்க மாதிரி தான் மெமரி தான் முறை வகையை மெமரி வேலையை தான் செய்யக்கூடும். இல்லை நாங்கள் டிவிலையும் போன்லையும் பாட்டை சமைச்சு வைக்கிறோம். அதே தான் எங்களை மூளை செய்து தரப்போம். அதை கொண்டு போய் அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு மூளை வேலை செய்யறதுக்கு அதுக்குரிய சந்தர்ப்பம் கொடுக்கணும். அதுக்குரிய சாப்பாடு தேவையா இருக்கும். அதுக்கு தேவையான சாமான்கள் சரியான முறையில் கொடுக்காட்டி எதுவும் செய்யணும். ஒரு வாரத்துக்கு சரியான ஒரு சரியில்லாத வீட்டோட 2 நாள் அடைச்சி எப்படி கிடைக்குமோ அதேதான் மூளையும் செய்ய போது அதோட செயல் செய்யும். அதை சரியான முறையில் போயிடும். அதில் முக்கியமான பங்கு வந்து வீட்டோடு இருக்கு. பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடுகள் அது முக்கியமான நிறைய கல்வி வந்து படிக்கிறது சுகமான வேலை படிக்கிறது. படிக்கிறதா சுகமான வேலை. அது மில்லாத கல்வியில் உங்களுக்கு கிடைக்கிற தர புத்தகம் எனவே புத்தகத்தை திறந்து பார்க்குது. உங்களுக்கு தர ஒரு புத்தகம் தருகிறது. புத்தகத்தை திறந்து வரும்போது புத்தகத்தை முழுக்க படிக்கும். ஓஎல் மட்டும் புத்தகம் தாராளமாக காணும். அந்த புத்தகம் முழுக்க படித்தீங்க இருந்தால் அதுவே காணும். ஓஎல்ல முழுக்க ஏறு அந்ததுக்கு அப்படிதான் எல்லா புத்தகம் டிசைன் பண்ணியிருக்கு. முந்தைய இருந்த 90ல இருந்த புத்தகத்தை விட இப்போ இருக்கிற புத்தகங்கள் நியாயமான உள்ளடக்கம் இருக்கு. தேவையான சகல விஷயம் இருக்கு. அதற்கு அந்த கல்வியோட சேர்ந்து உணக்கல்வி செயற்பாடுகளில் கட்டாயம் வரணும். அது உங்களை உறுதியாக வச்சிருக்கிறதுக்கு மனைவிக்கும் கட்டாயம் தேவையா என்னவோ ஏதோ ஒன்று செய்ய ஒன்று தான் இருக்கு. நிறைய படிப்பாண்டு இருக்கிறது வந்துட்டு நாங்கள் வரைக்கும் உங்களுக்கு உங்களோட ஆளுமைக்கு அது யோசனை இல்லாமல் இருக்கு. அது இளைஞர்களும் படிப்பை கவனிக்கோ அதுக்கு ஸ்கூலில் எங்கிறதுக்கு மேக்சிமம் பாவிக்கணுமோ முக்கியமாக பாவிக்கும். எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ படிக்கும். ஏழா ஏழா ஏழான
அடுத்தது எல்லாம் திருப்பி எடுக்கணும். ஆனால் கோயில்களை திருப்பி எடுக்கணும். இந்த கோயில் கட்டாயம் தேவை எல்லாத்துக்கும் என்னத்துக்கு போனாலும் கோயில் தான் அது முந்திய மாதிரி ஒரு சீட் ரெண்டு சீயோட எல்லாம் எந்த வேலைக்கும் போயிடலாம். அதை கவனமாக படிக்கணும். நிலையில போகும்போது படிக்கணும். பெரிய உதவியில செய்யக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் செய்யணும்னு சொல்லிட்டு கூட்டும் அவ்வளோ செய்யணும். அதில் ஒரு சின்ன துணியாக இருக்கக்கூடியதை செய்யணும். தொடர்ந்து இங்கே இருக்கிற தேவைப்பாடுகளை பொறுத்து இதற்குரிய மேலவைகளை நாங்கள் கருக்குரியர்கள் இருந்தால் அதை செய்வோம். எங்களுக்கு அதுக்கு கிடைக்கும்போது நிச்சயமாக செய்யணும். அதான் முக்கியமாக சொல்ல வந்தது. படிக்க படிக்கணும், சரியான முறையில் பயன்படுத்தணும், திரும்பி படிக்கணும். திரும்பி படிக்கணும். நான் வந்தது நான் ஒரு சாதாரண இடத்துல குடும்பத்திலேருந்து வந்தேன். இந்த கல்விதான் வந்து என்ன ஒரு இந்த உயரத்துக்கு கொண்டு வந்து அதே சந்தர்ப்பம் எல்லாருக்கும் இலவச கல்வி என்பதை நீங்கள் எந்த அளவுக்கு மெட்ரா பாவிக்கணுமோ பாவிக்க போய் தாண்டி போனா அப்புறம் கேட்க நான் படிச்சிருக்கலாமே விட்டுட்டமே என்ற ஒரு கவலை வருது. என்னோட இருந்த படித்து மேலே போய் அந்த கவலை வரக்கூடாதுன்றால் நீங்கள் பாவிக்கக்கூடிய வளங்கள் திரைப்படத்து படிக்கிறோம் நல்ல விதமாக உதவிகளை சரியான முறையில் சென்றடைந்து மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் எனவும் இக்கிராமத்திற்கும் சுடான் பிரதேசத்துக்கும் பெருமையை சேர்க்க வேண்டும் என நல்ல பல கருத்துக்களை வழங்கிய வைத்திய அதிகாரி நிசாந்தன் சார் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக பொருட்களை வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். கானா திலக்ஷயன் ஜெயம்சன் நானா நிலாசினி பெற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பினூடாக நமது பாடசாலைக்கு வருகை தந்து புலம்பியர் உறவுகளின் உதவியினூடாக எங்களோட வைத்திய அதிகாரி கூறினது போன்று சிறிய உதவி என்று சொன்னாலும் எங்களோட பாடசாலையில என்றாலும் சரி வீடுகளில் சரி கூடுதலாக மாணவர்கள் விரும்பி கொள்வது நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் அப்படியான பொருட்களை தான் உண்மையாக விரும்பி சாப்பிட்டு அதே ஆரோக்கியம் மட்டுமல்ல கல்வியில கூடி பின்னடைவாக்கு போறதுக்கான காரணம் வந்து உண்மையா கடை உணவுகளை வந்து அதிகம் விரும்பி உண்றதுதான் பிரச்சனை. ஆனா இது ஒரு சிறிய உதவியா இருந்தாலும் நாங்கள் எங்களோட உணவுல வந்து அதிகம் பாடசாலை சிறிய குழந்தைகள்ல இருந்து எங்களோட பாடசாலை கல்வியை நிறைவு செய்யற வரைக்கும் தானியங்களை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தானியம் உண்மையில கிரியேட் பண்ண பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு சாப்பாட்டின் உணவு டைண்டவளையே பிள்ளைகளுக்கு வழங்கி அந்த உணவையே நாங்கள் வழங்கி கொண்டிருந்த வேண்டாம். பிள்ளைன்ற ஆரோக்கியம் பிள்ளைன்ற கல்வியில வந்து வளர்ச்சியை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அப்படி இது ஒரு சிறிய உதவியாக இருந்தான்னு இதை பெரிய உதவியாக நீங்க நினைச்சு இதை பெற்றுக்கொள்ளணும். இந்த உதவியை செய்த புலம்பெயர் உறவுகளுக்கு நாங்கள் எங்களோட பாடசாலை சமூகம் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த உதவிகள் எங்கள் பாடசாலைக்கு மென்மேலும் தேவை என்பதையும் பாடசாலை சமூகம் சார்பாகவும் எங்கள் பாடசாலை மாணவர்கள் சார்பாகவும் எதிர்பார்த்து கொள்வதோடு தங்களுடைய நேரத்தை மிகவும் அர்ப்பணித்து நேற்றும் கழிச்சிருந்துச்சு நாங்கள் வாரம் இந்த டைமுக்குள்ள முடிப்போம் சரியான டைமுக்குள்ள முடிக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி உண்மையிலேயே இப்ப காசு வாரன்றதை விட இந்த உதவியை வந்து செய்யறது காசை வந்து பேங்க்ல போட்டு விடுவினா இந்த உதவியை செய்யுங்கன்னு சொல்லி ஆனா அந்த ஒரு ஒன்றை வந்து செயற்படுத்தக்குள்ள இருக்கிற கஷ்டம் தான் பெரிய கஷ்டம். காசுன்றதை அக்கௌண்ட்ல டக்கண்டு போட்டு அதை இதன்றதை விட அதே ஒரு பெரிய இது அதை நாங்கள் எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு அதை விட இந்த பாடசாலை தெரிவு செய்யப்படுறதை இப்ப எத்தனையோ பாடசாலைகள் இலங்கையில இருப்பினும் ஆனா எங்கட பாடசாலைக்கு இந்த உதவியை பெற்றுத்தாரன்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம். எங்கட பாடசாலை அதிபெற்ற அக்கறை என்றும் எங்கட பாடசாலை மாணவர்கள கல்வி வளர்ச்சியும் தான் இதுல தங்கி இருக்கு. ஒரு உதவியை நாங்க பெற்றுக்கொள்றன்றது எங்கட பாடசாலை அதிபெற்ற அர்ப்பணிப்பு எங்கட பாடசாலை மாணவர்கள கல்வியிலேயும் தான் தங்கி இருக்குது. அப்ப இந்த உதவியை எங்களுக்கு தந்து தங்களுடைய வேலையை அர்ப்பணித்து
செயல்பட்டமைக்கு மிக்க நேசக்கரங்கள் அமைப்பினர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மென்மேலும் இது போன்ற உதவிகளை எங்கள் பாடசாலை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு நல்க வேண்டும் என கூறி ஆசிரியர் சார்பாக மாணவர்கள் சார்பாகவும் பாடசாலை சமூகம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைக்கு முக்கியமாக தேவைப்படுவது போசாக்கு என்றதை எல்லோருக்கும் தெரிவித்து மாணவர்களுக்கு தேவையான உணவுகள் சத்தான தானியங்கள் வழங்கியமைக்கு பாடசாலை சமூகம் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் பெற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் மூலம் இன்றைக்கு உங்களுக்கு போஷாக் உணவு பொதி வழங்கப்பட்டிருக்கு. ஒரு மாணவருக்கு 2000 ரூபா என்ற நிலைமையில் இருந்தாலும் கூட ஒரு மாதத்துக்கான கொண்ட சாப்பாடு செலவு அதில் மேம்படுத்தப்படுது. அதோட அதுக்கான கொண்ட பெற்றோர்ன்ற செலவும் குறையுது. அப்போ கிட்டத்தட்ட 4000 ரூபா பெறுமதியான உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது சம்பந்தமா உங்களோட மனநிலை என்ன, நீங்கள் என்ன உணர்றீங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு இவ்வாறான உதவியை வழங்கி தந்ததுக்காக மிகவும் நன்றி செய்கிறோம். நாங்கள் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் உதவி திட்டத்தினூடாக மாணவர்களுக்கான போசாக்கு உணவு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா நீங்கள் என்ன உணர்றீங்கள், உங்களோட மன எண்ணம் என்னன்னு ஒருக்கா சொல்லுங்க. எங்கள் ஸ்கூலில் பல மாணவர்கள் இருக்கிறதுனால அதுக்கு சாப்பாடு சில பேர் சாப்பாடு கொண்டாடல, சில பேர் பானம் பனி சாப்பிட்டு தான் கொண்டாடு. இப்போ இப்படி சாமான் கொண்டாடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் இப்போ நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்டு படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மற்ற நிறைய பிள்ளைகள் சாப்பாடு கொண்டாடையில இப்போ சந்தோடையே அவையில் இதை ஒரு வேளையோ 2 வேளையோ சாப்பாடு கொண்டாடுவோம். நன்றி. தேங்க்யூ. நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பிலே முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேசத்திலே வசிக்கின்ற கணேஸ்வரன் யோய்சரி அவர்களுக்கான வாழ்வாதார உதவியாக இன்றைய தினம் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பிலே ஒரு தையல் இயந்திரம் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த தையல் இயந்திரத்தினூடாக அவர் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையிலே மேலோங்கி வாழ்வாதாரத்தை பெருக்கி தனக்கும் தன் குடும்பத்துக்கும் சிறப்பாக செயற்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே வாழ்த்தி நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்புக்கும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்து அவர்கள் வெளிநாட்டிலே பல இன்னல்களுக்கு மத்தியிலே தங்களுடைய சேவைகளை செய்து அதிலே சிறுக சேமித்து அதே நேரம் தாயகத்திலே இருக்கின்ற வழங்குனர்களுடைய சிறிய உதவிகளையும் பெற்று இந்த வாழ்வாதார உதவிகளை இன்றைய தினம் வழங்கி வைக்கின்றார்கள். இந்த இடத்திலே கணேஸ்வரன் யோகேஸ்வரி அவர்களுக்கும் இதை வழங்கிய அனுசரணை வழங்கிய நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்புக்கும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்திலே சமமளித்திருக்கின்ற நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பு சார்ந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தினம் வருகை தந்துள்ள நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பினுடைய பிரதிநிதிகள் அனைவருக்கும், எங்களுடைய மாதர் சங்கத்தின் பிரதிநிதிகள், இந்த வாழ்வாதார உதவி திட்டத்தினை பெற்றுக்கொள்கின்ற அவரும் எங்களுடைய மாதர் சங்க பிரதிநிதி உறுப்பினராக தான் இருக்கிறார். அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கம். என்னென்னு சொன்னால், இதில் முன்னின்று செயற்பட்ட இந்த நேசக்கரங்கள் அமைப்பின் பிரதிநிதியாக வரை தந்திருக்கிற திரு கார்த்திகேயன் அவர்கள் என்னுடைய பட்ச்மேட். அவர் என்னோட தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு அமைப்பினூடாக நாங்கள் வடமாகாணத்தில் எல்லா இடத்துலையும் செய்து கொண்டு வாரோம். அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாங்கள் இதுவரையும் செய்ய இல்லை. தங்களுடைய இந்த அமைப்புக்கு உதவி செய்கின்ற புலம்பெயர்ந்த உறவுகள், அடுத்தது தாயகத்தில் இருக்கிற உறவுகள், அவர்களுடைய நிதி பங்களிப்பு, அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து தங்களுடைய இரவு பகல் வெளிநாட்டில் இருக்கிறார்களை பற்றி நான் அறிஞ்சினா அந்த வகையில் இரவு பகல் பனி குளிர் வெயில் பார்க்காம உழைச்சி கஷ்டப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் போக எஞ்சிய காசுல சில வேளை சேமிப்பும் செய்யாமல் இந்த தாயகத்தில் இருக்கிற இந்த உறவுகள் கஷ்டப்பட்டார்களுக்கு சில உதவிகளை செய்யணும்னு சொல்லி அவர்கள் இங்கே அனுப்புகிற அவர்கள் அந்த மிச்சம் பிடிச்ச காசு தான் எங்களுக்கு அது இப்படி ஒரு உதவி திட்டமாக வருகின்றது. அந்த வகையில்
இவர்கள் வந்து பிரதானமாக வந்து 3 வகைப்படுத்தலினூடாக இந்த உதவி திட்டத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். ஒன்று கல்வி. எங்களுக்கு இன்றைய வகையில் நாங்கள் தண்டுவான் ஸ்கூலில் கிட்டத்தட்ட 45 பிள்ளைகளுக்கு சத்துணவு திட்டம் அதுக்குரிய உணவுப் பொதிகளை வழங்கித்தான் இங்கே வந்திருக்கிறோம். அந்த வகையில் அடுத்தது 2வது அவர்கள வாழ்வாதாரம், அடுத்த 3வது அதாவது ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி திட்டம். இந்த 3 வகைப்படுத்தல் அடிப்படையிலான அவர்கள் இந்த உதவியை செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் எனக்கு அடுத்த வேண்டாம் முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்டில் இதுவரையும் செய்ய இல்லை. அப்போ அவருக்கு ஓரளவு தெரிஞ்ச வகையில் இப்போ நான் தான் இங்கே இருக்கிறபடியாக நான் தான் எடுத்தவர். அந்த வகையில் வந்து நான் முதல்ல தெரிவு செய்தது இப்போ நான் ஆடியோவாக இருக்கிறபடியாக இப்போ எனக்கு 27 கிராம சேவையாளர் பிரிவுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறபடியாக இப்போ எனக்கு தெரியும். அப்போ நான் ஒவ்வொரு சங்கங்களையும் வந்து பார்க்குறது. அப்போ அந்த வகையில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் அமைவியல் இந்த மாத சங்கம் இருப்பினம் என்ற ரீதியில் நான் தண்டுவான செலக்ட் பண்ணினேன். இப்போ அந்த வகையில் வந்து உண்மையாக அவர்களுடைய தெரிவும் சரியாக தான் இருந்தது. இப்போ உண்மையாகவே வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டிய நிலையிலே அவள் இருக்கிறதும் அவள் என்னோட நேர கழிச்ச வகையிலும் மற்றது அவன் என்ற குடும்ப நிலைமை பார்த்த வகையில் அவாவுக்கு கொடுக்கணுமன்றதில் நான் அதை தெரிவு செய்து தான் இவைக்கு தெரிவித்தேன். நான் அதே நேரம் மாற்றுத்திறனாளி என்ற வகையில் அவற்ற நிலைமையும் எங்களுக்கு எடுத்து சொன்ன வகையில் அவன்ற பேர் வரித்தையும் கொடுத்து அந்த வகையில் வந்து அவர்கள் அது அவன்ற அந்த அமைப்புக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது. அவற்றை தெரிவித்து அவன்ற அனுமதி எடுத்து அந்த வகையில் வந்து இன்றைக்கு இந்த நிகழ்வு செய்து உங்களுக்கு இந்த கையளிக்கிற நிகழ்வுக்கு மாதிரி தான் தெரிவிக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுடைய இந்த உதவி கட்டாயம் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு உதவி. இது எங்களுக்கு நாங்கள் இப்பத்திய தற்கால பொருளாதார நெருக்கடியில வந்து இப்படி கிடைக்கிறதுன்றது உண்மையாக வந்து நாங்கள் வரவேற்கத்தக்க ஒன்று. அடுத்து வந்து அவர்கள் செய்கிற அந்த உதவிக்கு நாங்கள் நன்றியும் விசுவாசமும் எந்த காலத்திலையும் அர்ப்பணிப்போடு அவர்கள் தந்த அந்த உதவி திட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மிஷினை வைத்து நான் வாழ்வாதாரத்தை எனது குடும்பத்தினரும் எனது அப்பா அம்மா கைவிடப்பட்ட சகோதரங்களையும் மேம்படுத்தி கொண்டு செல்வேன் என்பதனை தெரிவித்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் இதில் ஒன்று கூடியிருக்கின்ற நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் மற்றும் ரவீந்திரன் வினோஜன் அவர்களுக்கும் அவருடைய தாயாருக்கும் வணக்கம். மாற்றுத்திறனாளிக்கான கோரிக்கையை ஏற்று இன்றைய தினம் அவர்களுக்கான இந்த உதவித்திட்டங்களை நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பிலே அவர்களுடைய கோரிக்கை கிணங்க இந்த உலருணவுப் பொருட்கள் இன்றைய தினம் அவருக்கு வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. இந்த இடத்திலே அவருக்கு இந்த உதவி மூலம் அவர் ஒரு சிறிய வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேணும், அவர் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேணும் என்ற அந்த எண்ணத்தோடு நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்றவர்களுடைய நிதி பங்களிப்பிலும் தாயகத்திலே இருக்கின்றவர்களுடைய நிதி பங்களிப்பிலும் இந்த உதவி திட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த இடத்திலே அதை ஏற்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதை இன்முகத்தோடு பெற்றுக்கொள்கின்ற ரவீந்திரன் வினோஜன் அவர்களுக்கும் அவருடைய தாயாருக்கும் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இதனூடாக அவர் சிறந்து விளங்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த வாழ்வாதார உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதே சப்பாக்கு நன்றியை சொல்லுவேன். இந்த மகனுக்கு இந்த உலருணவு கொடுப்பனவை தந்ததுக்கு நன்றி. கொண்டு வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை சொல்லுவேன். செலுத்த பழகிட்டேன், சோத்திர பழகினேன், சவந்தாண்டாக நன்றி செலுத்த பழகினேன். அதே போல் கொண்டு வந்தாங்க சோத்திர பழகினேன். கோடான கோடி சோத்திரம்.